வணக்கம். காலையில ஃப்ரெஷ்ஷாக எழுந்த நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணுறது காஃபி. அந்த காஃபி டெலிஷியஸாக இருந்தால் தான் அந்த நாளே நல்லா இருக்கும். டெலிஷியஸான காஃபியை காஃபி லீஷியஸ்னே சொல்லலாம். எஸ், காஃபி லீஷியஸ் காஃபி பவுடர். காஃபி லீஷியஸ் காஃபி பவுடர் எம்ஆர்பியை விட கம்மி ப்ரைஸை தான் சேல் பண்ணுறாங்க. அதையும் எம்எக் காப்பி 22 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் புக் பண்ணிங்கனாக்கா செல்லிங் ப்ரைஸை விட 5% டிஸ்கவுண்ட்டில் தராங்க. ட்ரை பண்ணி பாருங்க. காஃபி லீஷியஸ் காஃபி பவுடர். பண்ணியா சொல்லணும்னா திமுக உதயசூரியன், ஆர்ஜேடி லாலு கட்சி வந்து லாந்தர் விளக்கு. விஜய் கட்சின்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 2.5 வருஷமா எப்படி சீமான் வந்து இங்க பண்றாரோ அதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால விஜய்க்கும் அவரையும் கம்பேர் பண்ண முடியாது. ஆம் ஆத்மி கட்சி அவங்க வந்து 243 தொகுதியிலையும் ஆள் போட போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அன்பு டிஎன் டாக்ஸ் 24 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய டிஎன் டாக்ஸ் 24 சேனலும் சந்திரசேகர் சார் அவர்களுடைய சந்துரு டாக்ஸ் சேனலும் இணைந்து யூடியூப் வரலாற்றுல ஒரு புதிய முயற்சியான வந்து டீடைல்ட் அனாலிசிஸ் ஆஃப் எலெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். இது பீகார் எலெக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஏன்னா நெக்ஸ்ட் பீகார் எலெக்ஷன் தான் வரப்போகுதுன்ற இடத்துல அண்ட் அதை தொடர்ந்து இது எந்த அளவுக்கு துல்லியமா போகுது அப்படின்றத மக்கள் உங்களுடைய ஆதரவை பொறுத்து அடுத்து தமிழ்நாடு, கேரளா, அசாம், பாண்டிச்சேரி உட்பட அந்த 5 மாநில தேர்தல், முக்கியமாக வெஸ்ட் பெங்கால் இதெல்லாம் சேர்த்த 5 மாநில தேர்தலுக்கும் நாங்கள் இதை தொடரலாம் அப்படின்ற முடிவோடு முதல் எபிசோட வந்து போன வாரம் பண்ணியிருந்தோம். உண்மையிலே அதுக்கான ஜென்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து பயங்கரமா இருந்தது. ஏன்னா ஒரு நியூஸ் சேனல்ல, ஒரு டிவி சேனல்ல, சேட்டலைட் சேனல்ல பண்ற அளவுக்கு டீடைல்டான அனாலிசிஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தசாரதி சார் வந்து கொடுத்திருந்தாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி நம்மளுடைய தேடல், நம்மளுடைய கேள்விகள், நம்மளுடைய ஆர்வம் இதற்கும் ரொம்ப ரொம்ப பொறுமையாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு அந்த பீகார் எலெக்ஷன் பத்தின பார்ட் 2 தான் நேர்களுக்கு இன்னும் நிறைய இன்சைட்ஸ் கொடுப்பதற்காக எஸ் இந்த வீடியோவை நம்மளுடன் இணைந்து வழங்கக்கூடிய சந்துரு சார், சந்துரு டாக்ஸ் சேனல் சார்பாக அண்ட் பார்த்த சாரதி சாரும் இணைந்திருக்கிறார். வணக்கம், 2 பேருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம் விக்னேஷ். வணக்கம் சந்துரு. வணக்கம் சார். சார், உண்மையிலே லாஸ்ட் வீடியோல வந்து நிறைய பேர் ஜென்யூனா சொல்லியிருந்தாங்க. நிறைய பேருக்கு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு, ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னடா இவ்வளவு டேட்டாலாம் ஒரு யூடியூப் சேனல் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. எஸ், ஆக்சுவலி யூடியூப் சேனலுக்கு கிடைச்ச டேட்டா இல்ல, நீங்க அனலைஸ் பண்ண ஃபுல்லான டேட்டா. டியூ கிரெடிட்ஸ் டு யூ சார். உண்மையிலே நிறைய பேர் ஜென்யூனா சர்ப்ரைஸ் ஆயிருந்தாங்க. டிவில பாக்குற மாதிரி இருந்ததுன்றதா நிறைய பேரோட கமெண்டா இருந்தது. எங்க வீட்லயே கூட என்ன சொன்னாங்க, இதெல்லாம் அவங்க ஆக்சுவலா அந்த யூடியூபே டிவில போட்டுதான் பார்த்தாங்க. சோ அவங்க சொன்னது வந்து இந்த தந்தி டிவி, நியூஸ் 7 அந்த மாதிரி கீழே உங்களோட லோகோ போட்டீங்கன்னா நீங்க ஒரு சேட்டலைட் சேனல் மாதிரி ஆயிடுவீங்க இந்த ப்ரோக்ராம்ல அப்படின்னாங்க. உண்மையிலே தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ப்ரொவைடிங் அஸ் தி இன்ஃபர்மேஷன். பட் அகைன் நம்மளுடைய நேயர்களுக்கு ஷார்ட்டா பீகார் எலெக்ஷனை பத்தி ஒரு யார் யாரு, என்னென்ன கட்சி, என்னென்ன பார்ட்டி, ஒரு ஷார்ட்டா ஒரு இது சொல்லிட்டீங்கன்னா நம்ம அப்படியே நெக்ஸ்ட் கேள்விக்கு போயிடலாம் சார். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நேயர்களோட ரெஸ்பான்ஸ் கேட்கறதுக்கு. அவங்க இன்னும் ஆச்சரியப்பட வகையில் இனியும் நிறையா நம்ம நல்ல நல்ல இன்சைட்ஸ் கொடுக்க போகிறோம், நல்ல நல்ல விஷுவல்ஸ் கொடுக்க போகிறோம். உண்மையிலே அவங்க கண்டிப்பாக வந்து இந்த எலெக்ஷன், இந்த அனாலிசிஸ் மூலமாக அவங்களுக்கு பீகார் பற்றின ஒரு தூண்டுதல் நமக்கு இந்த எலெக்ஷனை பற்றி வரும்னு நான் முழுமையாக நம்புகிறேன். இப்போ பீகார்ல வந்து நமக்கு தெரிஞ்சதுதான் மெயின் கட்சிகள்னு பாத்தீங்கன்னா பாஜக, காங்கிரஸ் இருக்கு. ஆனா இதுல வந்து 2 கூட்டணியா, மேஜர் கூட்டணியா பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒண்ணு வந்து இந்த பாஜக, இன்னொன்னு வந்து நிதிஷ் தலைமையில இருக்கிற ஜனதாதள் யுனைடெட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க கூட பாத்தீங்கன்னா அப்புறம் லோக் ஜனசக்தி பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சிராக் பாஸ்வான் மத்திய மந்திரியா இருக்கிறாரு, அவரோட கட்சி இணைஞ்சிருக்கு. அப்புறம் ஹிந்துஸ்தான் அவாமி மோர்ச்சா செக்யூலர் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் சீஃப் மினிஸ்டர் ஜித்தன் ராம் மாஞ்சி, இவங்க 4 பேரு ஒரு கூட்டணியில இருக்காங்க. அதுக்கு எதிர்பக்க கூட்டணியில வந்து பழம்பெரும் அரசியல்வாதி லல்லு பிரசாத் யாதவ் தொடங்கின ஆர்ஜேடி, இப்ப அவரோட மகன் தேஜஸ்வி யாதவ் தான் முன்னின்று அதை நடத்துறாரு. அதுக்கப்புறம் அவங்க கூட இணைஞ்சிருக்கிறது காங்கிரஸ். அதுக்கப்புறம் சிபிஐ, சிபிஐஎம், சிபிஐஎம்எல், இவங்க கம்யூனிஸ்ட் கட்சின்னு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 சின்ன சின்ன பார்ட்டிஸ் இருக்கு, விகாஷல் இன்சான் பார்ட்டி. அந்த என்னோட புரிதல் மாதிரி சொல்றேன், அது கரெக்டான்னு மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. எக்ஸாக்டா நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா அப்படியே தமிழ்நாடு பாலிடிக்ஸ் மாதிரி தான் இருக்கு. திமுக, அதிமுக அந்த மாதிரி இங்க நிதிஷ்குமார் கட்சி, லாலு பிரசாத் யாதவ் கட்சி,
அதிமுக கூட பாஜக கூட்டணி, நிதிஷ்குமார் கூட பாஜக கூட்டணி. திமுக ஒரு வாரிசு கட்சி, அதே மாதிரி லாலு பிரசாத் அவங்க பையன் வந்து வாரிசு கட்சி, அந்த திமுக கூட காங்கிரஸ் கூட்டணி. இங்க இதர பதர பாமக, தேமுதிக மாதிரி, விடுதலை சிறுத்தைகள் மாதிரி, அங்க சிபிஐ, கம்யூனிஸ்ட் எல்லாம் திமுக கூட்டணி கூட இருக்கிற மாதிரி லாலு கூட்டணி. சோ லாலு கூட்டணியை திமுக கூட்டணியாவும், நிதிஷ்குமாரை வந்து அதிமுக கூட்டணியாவும் நம்ம நினைச்சிட்டு கண்டினியூ பண்ணா கரெக்டா இருக்குமா? பாயிண்ட புடிச்சிட்டீங்க. எக்ஸாக்டா அதே பாயிண்ட் தான். இதுல வந்து இதுல ஒன்னே ஒண்ணு என்னன்னா, இப்ப வந்து நம்மள மாதிரியே தான் இங்க திமுக கூட பாஜக ஒரு எலெக்ஷன்ல கூட்டணி வச்சது, அப்புறம் அதிமுக கூட இப்ப கூட்டணி வச்சது. பாஜகவுமே வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்ஜேடி கூட கூட்டணி வச்சு அவங்க 95ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணது, 90ல ஃபார்ம் பண்ணது, அந்த மாதிரிலாம் மாறி மாறி தான் அங்கேயும் கூட்டணி இருந்துட்டு வருது. இதுல வந்து நிதிஷ்குமார் தான் இன்னைக்கு டேட்ல நம்ம திமுக வந்து லாலு கட்சி ஆர்ஜேடியாவும், அதிமுக வந்து நிதிஷ் கட்சி இப்படியே நினைச்சுக்கலாம். இன்னும் பண்ணியா சொல்லணும்னா திமுக உதயசூரியன், ஆர்ஜேடி லாலு கட்சி வந்து லாந்தர் விளக்கு, ரெண்டு பேருமே அந்த ஒளிய காமிக்கிறதுல இருக்கிறாங்க. அதிமுகவும் பச்சை கொடி, அவங்க பச்சை கொடியில வில்லம்பு இருக்கும், அதுவும் பச்சை கொடியை வச்சுக்கலாம். ஆமா ஆமா எக்ஸாக்டா. இதுக்கு நடுவுல என்னன்னா நம்மளோட நாம் தமிழர் கட்சி மாதிரியே வந்து ஜன் சுவராஜ் பார்ட்டின்னு பிரசாந்த் கிஷோர், இவரு நாடறிஞ்சவர். அவர் வந்து விஜய் கட்சின்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா இவர் வந்து எப்படின்னா யார் கூடயும் கூட்டணி இல்லைங்கிறத ரொம்ப தெளிவாக்கிட்டார். நேற்றுக்கு தான் சீமான் சொல்லியிருக்கிறாரு, சாம்பலாற வரைக்கும் நான் தனியா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரிதான் பிரசாந்த் கிஷோர் வந்து அவர் வீட்லயே உட்கார்ந்து அரசியல் பண்ணியிருந்தாருன்னா நீங்க விஜய் கட்சியோட கம்பேர் பண்ணிருக்கலாம். இவர் கொஞ்சம் இறங்கி பண்றாரு. எக்ஸாக்டா பாயிண்ட். இவர் 2.5 வருஷமா நான் முன்னாடியே போன மாதிரி ஒரு கிராமமா போய் கிராமமா போயிட்டு ஏன் இவங்க 2 பேருக்கு ஓட்டு போடக்கூடாது, நீங்க இவங்க 2 பேருக்கு ஓட்டு போட்டதுனால நீங்க எப்படி உங்களோட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வராம இருக்குங்கிறது கிட்டத்தட்ட 2.5 வருஷமா எப்படி சீமான் வந்து இங்க பண்றாரோ அதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காரு இவங்க. சோ அதனால விஜய்க்கும் அவரையும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவர் ஆல்ரெடி களத்துல இறங்கிட்டார், 2.5 வருஷமா இறங்கி இருக்காரு. சோ இப்போ வந்து ஊடால வந்து இப்போ அங்க வந்து இன்னொன்னு வந்து என்னன்னா இப்போ பகுஜன் சமாஜ் பார்ட்டி அவங்க வந்து ஆக்சுவலா வந்து அவங்களும் ஒரு நேஷனல் பார்ட்டி ஸ்டேட்டஸ்ல தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டேட்ல, உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட், ராஜஸ்தான், பஞ்சாப், பீகார்னு ஒரு 5 ஸ்டேட்ல 1 சீட்டு 2 சீட்டுன்னு வச்சிருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே நேஷனல் இதுல ஒரு ஸ்டேட்ல ரூல் பண்ணதுனால இப்போ அவங்களும் வந்து நிறைய கிட்டத்தட்ட 150-200 தொகுதியில நிப்பாங்க, அவங்க ஆள் போடுவாங்க. அவங்களும் ஒரு பிளேயரு, அவங்க இண்டிபெண்டா நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க ஏஎம்ஐஎம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கட்சி, சீமாஞ்சல்னு ஒரு ஏரியா இருக்கு, அதை நான் காமிக்கிறேன். அங்க வந்து அவங்க நிறைய சீட்ஸ் வின் பண்ணுவாங்க, 5-6 சீட் வரைக்கும் வின் பண்ணுவாங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். இப்போ வந்து கடைசியா வந்து சொல்லணும்னா ஆம் ஆத்மி கட்சி, அவங்க வந்து 243 தொகுதியிலையும் ஆள் போட போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவரு வந்து ஆக்சுவலா என்னன்னா நிறைய கட்சி போக போக நம்ம நேர்களுக்கும் கொஞ்சம் குழம்பலாம். ஷார்ட்டா நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம திமுக அதிமுகன்னு கம்பேர் பண்ணிட்டோம். எது ஃபர்ஸ்ட் பெரிய கட்சி, யார் யாருக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கு ஒரு ட்ரெண்ட். இப்ப அதிமுகனா நம்ம சொல்லுவோம் 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க, 45% ஓட்டு வச்சிருப்பாங்க. திமுக 30-35% ஓட்டு வச்சிருப்பாங்க, கூட்டணியா 50 ஓட்டுன்ட்டு. அந்த மாதிரி ஏதாவது இவங்க இவ்வளவு பெரிய கட்சிப்பா, இவங்களோட வேல்யூ எவ்வளவு, ஏதாவது ஒரு ட்ரெண்ட், ஓட்டிங் ட்ரெண்ட் அந்த மாதிரி காமிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது டேட்டா இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நம்ம நேரடியாவே அதுக்குள்ளேயே நம்ம போயிடலாம். நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா காமிக்கிறேன். இப்போ ஸ்கிரீன் தெரியுது இல்லைங்களா? சூப்பர், ரைட். நம்ம இப்போ வந்து முதல்ல வந்து இந்த கடந்த 77 எப்படி வந்து ஓட்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பெரிய அலை மாதிரி மேலையும் கீழுமே ஜிக்ஸாக்கா போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா. இப்போ வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஐடியா கொடுக்கணும்னா, இப்ப தமிழ்நாட்டுல வந்து 6.2 கோடி வாக்காளர்கள் மொத்தம் இருக்காங்க. ஆனா நமக்கு வேற வாக்கு வந்து 4.6 கோடி வாக்கு போன தடவை விழுந்திருக்கு 21 அசம்பிளி எலெக்ஷன்ல. ஆனா நீங்க இப்ப இந்த ஆரோ காமிக்கிற இடத்துல பாருங்க, இவங்களுக்கு வந்து 7.4 கோடி வாக்காளர்கள் 20 எலெக்ஷன்ல. ஆனா விழுந்த வாக்குகள் வந்து 4.2, தமிழ்நாட்டை விட குறைவு. இது வந்து வெறும் 57% வாக்கு தான்
கடந்த எலெக்ஷன்ல 57% வாக்கு தான். அதாவது தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 70% பேர் வந்து வாக்கு செலுத்துவாங்க. அதுக்கே நம்ம வந்து குழம்புவோம். ஏன்டா 100 பேர் வரல அப்படின்னு நம்மளே சண்டை போடுவோம். இல்ல நம்ம குறைஞ்சு போச்சுன்னு கத்துவோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு 4 எலெக்ஷன் முன்னாடி 78% வரைக்கும் போயிருக்கிறோம் நம்ம. அதனால எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்காங்க, வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி சொல்ல முடியாது. இல்ல அப்படி சொல்ல முடியாது. அது ஒரு காரணம் கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து கடைசி நேரத்துல அவங்களுக்கு காசு கொடுத்து அவங்கள ஊருக்கு அழைச்சின்னு போய் ஓட்டு போட வைப்பாங்க. ஆனா அங்க என்னன்னா பொதுவாவே வந்து பார்ட்டிசிபேஷன் லெவல் வந்து கொஞ்சம் கம்மி தான் அங்க. இங்க நீங்க இதுல வந்து நம்ம பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரே ஒரு எலெக்ஷன்ல, அதாவது நம்மளோட 2000 வருஷ எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 62.5% ஓட்டு போட்டிருக்காங்க. அதுதான் இன்னொரு கொஸ்டினாவும் நான் கேட்க வந்தேன். நம்ம ஊர்ல வந்து சந்துரு சாரோட கொஸ்டினோட அடிஷனலாவே நான் கேட்க விரும்புறேன். நம்ம ஊர்ல பொதுவா ஆன்டி இன்கும்பன்சின்றது அதிகமா இருக்கும். நீங்க சொன்ன 78% if I am not wrong 2011 எலெக்ஷனை பத்தி நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். 78% போலானது அது எந்த அளவுக்கு ஆன்டி இன்கும்பன்சி அதிகமா இருந்ததுன்னு பார்த்தோம். ஆளும் கட்சி வந்து ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காத அளவுக்கு போச்சு. சோ அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இங்க ஒர்க் ஆகுறது இல்லையா? சோ என்னோட क्वेश्चन ஆட் பண்ணிக்கோங்க சார். இல்ல இங்க ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் ஒர்க் ஆகுது. ஆனா இங்க ரிவர்ஸ்ல ஒர்க் ஆகுது. இப்படி பாத்தீங்கன்னா இந்த நம்ம லல்லுவோட ஆட்சி வந்து 90 95ல இந்த 2005 வரைக்கும் லல்லு பிரசாத் ஆட்சி, ஆர்ஜேடி ஆட்சி. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க 62 ஓட்டிங் வந்து இருக்கு. ஆனா 2005 பிப்ரவரியில ஒரு எலெக்ஷன் நடந்தது. அப்ப பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து இந்த ஜங்கிள் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட தீவிர வெறுப்பை சம்பாதிச்சிருந்தாரு. அப்ப நம்ம என்ன நினைப்போம், 62ல இருந்து கிட்டத்தட்ட 70க்கு போகும்னு நினைப்போம். ஆனா மக்கள் எல்லாம் வெறுத்து போய் ஓட்டு போடவே வரல. வெறும் 46% தான் ஓட்டு. அந்த மாதிரி உல்டாவாயிடுச்சு உங்களுக்கு. அந்த எலெக்ஷன்ல தான் யாருக்குமே வந்து ஒரு கூட்டணி ஆட்சி கூட ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு மோசமான நிலைமையில இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அக்டோபர் வரைக்கும் வெயிட் பண்ணி திருப்பி ஒரு எலெக்ஷன் பண்ணாங்க. அதுல இன்னும் ஒரு 0.6% கம்மியா தான் வாக்கு விழுந்தது. ஆனா நல்ல காலத்துக்கு மக்களுக்கு ஒரு கவர்மெண்ட் கிடைச்சது. நிதிஷும் பிஜேபியும் சேர்ந்து ஃபார்ம் பண்ண கவர்மெண்ட். அகைன் ஒன் மோர் டவுட் சார் எனக்கு. யூசுவலா என்னன்னா நம்ம ஊர் மக்கள் வந்து ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாகும் போது வந்து ஓட்டு போட்டு தங்களுடைய எதிர்ப்பை காமிக்கிறாங்க. இங்க வந்து ஆன்டி இன்கம் எனக்கு வந்து தேர்தல் ஜனநாயகம் மேலே எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னு காமிக்குதா, இல்ல வந்து மக்களுக்கு வந்து இன்னும் அதை பத்தின விழிப்புணர்வு தங்களோட ஓட்டோட பவர் என்ன அப்படின்னு தெரியாம இவங்க இருக்கிறாங்க, லிட்ரஸி ரேட் கம்மியா இருக்கிறதுலன்னு காமிக்கிறதா? அது ரெண்டுமே காமிக்குது. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா ஒண்ணு வந்து அவங்களுக்கு அந்த பவர் தெரியல, ரெண்டாவது வந்து இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வெறுப்பாய் போச்சு. அதாவது நமக்கு வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வாழ்க்கை ஒண்ணுமே மாற போறது இல்லைங்கிற ஒரு மோசமான நிலைமைக்கு போயிருந்தாங்க. 2005ங்கிறது பீகார்ல ரொம்ப மோசமான பீரியட் அது. சோ அவங்க வந்து தோடங்கி இந்த பக்கமே வரக்கூடாதுங்கிற மாதிரி இருந்ததுன்னு தான் நான் உணர்றேன். ஏன்னா அதனாலதான் அப்படியே சொல்லலாம், தேர்தலே புறக்கணிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நடக்கிற கொலை கொள்ளைகள் அப்புறம் இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. கம்யூனல் வயலன்ஸ் குறைஞ்சிருக்கு, இந்து முஸ்லீம் வயலன்ஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் குறையும் போது மக்களுக்கு ஸ்லோவா நம்பிக்கை வரதுனால தான் இந்த பாத்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து இந்த ப்ளூ லைன் மேல ஸ்லோவா ஏறிக்கிட்டே வருது. 45ல இருந்து 52, 52ல இருந்து 56, 57 வரைக்கும் இப்ப வந்திருக்கு. இப்போ இதுல வந்து நம்ம ரொம்ப ஏன் 2025 எலெக்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்னா இந்த பிரசாந்த் கிஷோரோட ஒரு முயற்சினால ஒண்ணு நான் கண்டிப்பா எதிர்பார்க்கிறேன். பழையபடி 62ல இருந்து 64% ஓட்டு வாக்கு வந்து விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த தடவை. ஏன்னா அது எதனால நினைக்கிறீங்க? ஆன்டி இன்கம்பன்சியா இருக்குமா இல்ல பிரசாந்த் கிஷோர் ஒரு ப்ரோ இன்கம்பன்சியா இருக்குமா? பிரசாந்த் கிஷோரோட எஃபர்ட்னால, அவேர்னஸ்னால. நீங்க அவர் என்ன சொல்றாருன்னா அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்காரு. உங்க ஓட்டுங்கிறது நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணமே உங்க ஓட்டு போடாதனாலதான். நீங்க வந்து ஓட்டு போட்டு இவங்க 2 பேரையும் வீட்டுக்கு அமிச்சு என்னை தேர்ந்தெடுங்கன்னு அவர் சொல்றாரு. இதனால நிறைய பேர் வந்து ஓட்டு போடாதவங்க வந்து ஓட்டு போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதா நான் பாக்குறேன். அப்படி பண்றவங்க வந்து பிரசாந்த் கிஷோர் பக்கம் நகர வாய்ப்பு இருக்கா, இல்ல பாஜக நிதிஷ்குமார் இல்ல லல்லு பிரசாத் யாதவ் இவங்க கூடவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா?
இதுல அவர் என்ன பண்றாருன்னா, பிரசாந்த் கிஷோர் வந்து அவர் 2 பேரையும் தாக்குறாரு. அதாவது இவங்க பாஜகவும் சரியில்லை, ஆர்ஜே நிதிஷும் சரியில்லை, லல்லு பிரசாத் யாதவும் சரியில்லை. ஆனால் எனக்கு அவரோட பேச்சுகள்ல பாத்தீங்கன்னா, அவரு வந்து தேஜஸ்வி யாதவையும் காங்கிரஸும் ரொம்ப தாக்குறாரு அவர். அதாவது காங்கிரஸ் ஒரு பிளேயரே. ஆமா. அதனால அவரு வந்து இப்ப வந்து இப்போ நான் வந்து இந்த சில பீகார்ல இருக்கிற ஜெர்னலிஸ்டோட இன்டர்வியூலாம் ஒரு 2 மணி நேரம் இன்டர்வியூ 1.5 மணி நேரம் இன்டர்வியூலாம் நான் பாக்குறேன். அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒண்ணு கிடையாது பீகார்ல. ஏன்னா அவரோட ஸ்டேட்மெண்ட் முன்ன வந்து 6 மணிக்கு மேல விளக்கு இருட்டுச்சுன்னா வெளியில போறதுக்கு பயப்பட்டு இருந்த மக்கள் இப்ப தைரியமா வெளியில போறாங்க. ஒரு வில்லேஜ்ல இருக்கிறவர் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு வில்லேஜ்ல இருந்து வெளியில போனான்னா ஒரு ஹைவே பாக்குறாரு. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ மோடி அரசாங்கம் இப்போ வந்து டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் இந்த வருஷத்துக்கு 3 தடவை 6,000 கொடுக்கறது, அப்புறம் மாசத்துக்கு சிலதெல்லாம் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து இப்போ மக்களை போய் சென்றடைஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ ஒரு டாய்லெட் கட்டினாங்கிறது வந்து தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பெரிய பாதிப்பு ஏற்படுது, ஒரு இம்பாக்ட் இருக்காது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே அது இருக்கு. ஆனா பீகார் யூபி மாதிரி இடங்கள்ல அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வந்து பெண்களுக்கு உண்டான துன்புறுத்தல் இதெல்லாம் வந்து பேசிக்கா ஒரு கழிப்பிடம் கூட இல்லாதவங்க தான் அந்த மாதிரி துன்பத்துக்கெல்லாம் இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பாசிட்டிவா தெரியுது. ஆனா என்ன, ஒரு 20 வருஷம் ஒரே ஆளை பார்த்துட்டோமேங்கிற ஒரு ஃபெட்டிக் மாத்திரம் தான் அவங்க கிட்ட இருக்கே தவிர பெருசா ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது. ரெண்டாவது, ஆல்ரெடி அவங்க வந்து நம்ம எலெக்ஷன் முடிஞ்சு வாக்குறுதிகளா தரத்துக்கு பதிலா ஒரு 4-5 விஷயங்களை அவங்க ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே வந்து இதெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம், இந்த இதுல வந்து இப்ப இது தெரியுதா உங்களுக்கு? இப்ப ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் சார். இதுல வந்து இந்த 5 விஷயங்கள் வந்து அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டாரு அவர். என்னன்னா 125 யூனிட்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி டு 1,67,00,000 வீடுகளுக்கு 125 எலக்ட்ரிசிட்டி யூனிட் ஃப்ரீன்னு அறிவிச்சிட்டாரு அவர். ரெண்டாவது வந்து 33% ரிசர்வேஷன் வந்து விமனுக்கு கவர்மெண்ட் ஜாப்ல அறிவிச்சிட்டாரு அவர். ஓகேங்களா? அப்புறம் வந்து சோசியல் செக்யூரிட்டி பாதுகாப்பு பென்ஷன்ஸ் கொடுக்குறாரு, ஃப்ரீ ஹவுசிங் ஃபார் புவர் அப்படின்னு சொல்லிட்டாரு, ஃப்ரீ பஸ் ரைட் ஃபார் விமன். இதெல்லாம் ஒரு ஆல்ரெடி அறிவிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு. ஆகஸ்ட் 1 அப்படில இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு, ஜூலை 15 ஆகஸ்ட் 1ல இருந்து. சோ அதனால மக்களுக்கு வந்து அவரு நம்ம முன்னாடி அதுக்கப்புறம் வரத்துக்கு பதிலா இப்பவே அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால அந்த அந்த ஆன்டி இன்கம்பன்சி அடியை கொஞ்சம் குறைச்சிட்டாரு, நல்லா குறைச்சிட்டாரு. அதனால வந்து இது என்னோட கணிப்பு என்ன, அசஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, அவர் எங்கேருந்து நிறைய ஓட்டு எடுப்பார் அப்படின்னா ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணில இருந்து எடுப்பாருங்கிறதுக்கு தான் நான் வந்து என்னோட அசஸ்மெண்ட். அங்க இருக்கிற இன்டர்வியூஸ், மீடியா ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது. ஸோ பட் ஆனால் வந்து யாருமே வந்து இதை உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் வந்து இப்போ டெல்லி எலெக்ஷன்ல சொல்லும்போது சொல்லுவாங்க, கடைசி ஒரு வாரம் வரைக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து 70 சீட்ல வந்து 32, 33 வருவாங்க, காங்கிரஸ் ஒரு 4 சீட் அடிப்பாங்க, இவங்க 2 பேர் கூட்டணி ஃபார்ம் பண்ணுவாங்க, கடைசி வாரம் வரைக்கும் பேசியிருந்தாங்க. ஆனா கடைசி ஒரு வாரம் அப்படியே உல்டாவாயிருச்சு. கிட்டத்தட்ட 40. அதுலதான் நான் கொஸ்டினா கேட்கணும்னு நினைச்சேன். ஓட்டிங் ட்ரெண்ட் அப்படின்றத வந்து நீங்க காமிச்சீங்க. ஓகே, ஜனங்க ஓட்டே போட மாட்டேங்கிறாங்கன்னு. இவ்வளவு கம்மி ஓட்டு வாக்காளர்கள் இருக்கும்போது ஒரு கட்சி ஜெயிக்கிறது அப்படின்றதே மேட்டர் ஆஃப் ஃபியூ ஓட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா 10,000 பேர் ஓட்டு போடுற இடத்துல 5,000 ஓட்டு வாங்கணும். வெறும் 1000 பேர் தான் ஓட்டு போடுறாங்கன்னா 500 ஓட்டே போதும் உங்களுக்கு. ஸோ அந்த டிஃபரன்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கட்சியோட ஸ்ட்ரைக் ரேட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? லைக் நிறைய தொகுதியில போட்டி போடுறவங்க ஜெயிப்பாங்களா, இல்ல கம்மி தொகுதியிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணி பண்றதுதான் அவங்களோட இதுவா இருக்குமா? அவங்களோட அந்த அந்த விஷயம் எப்படி இருக்கும்? நம்ம வரலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து 2020 கடந்த எலெக்ஷனோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா, இதுல வந்து இந்த 2வது ஸ்லைடு பாருங்க. என்டிஏ கூட்டணி வாங்கின ஓட்டு வந்து 1,57,00,000.
1,57,00,000. ஆனா மகாகட்பந்தன் காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி வாங்கினது அதை விட வெறும் 10,000 ஓட்டு தான் கம்மி. 1,56,91,000. பாத்தீங்கன்னா நீங்க சில நம்ம இந்த அனாலிசிஸ் போக போக காமிக்கிறேன். ஒரு சீட்டு கிட்டத்தட்ட 12 ஓட்டுல மாறி இருக்கு. வெறும் 12 ஓட்டு மாறி. நான் இப்போ அங்க ராகுல் காந்தி குற்றச்சாட்டு ரைஸ் பண்ணலையா இந்த மாதிரி ஓட்டர் ஐடியா நீங்க திருடிட்டீங்கன்னு? இல்ல, அதனாலதான் அவர் இப்ப எஸ்ஐஆர் பீகார்ல வந்தோடனே அவர் பயப்படுறாரு. காரணம் என்னன்னா இவங்க போன 2020 எலெக்ஷன்ல 2024 எலெக்ஷன் கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல 7,20,00,000 வாக்காளர் இருந்த இடத்துல இப்ப 7.9 crores எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு 70 லட்சம் வாக்காளர்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க மேல. அது நார்மலா கூட இருக்கலாம், புது வாக்காளர் சேர்ந்து இருக்கலாம். ஆனா இந்த எஸ்ஐஆர் நடத்தின அப்புறம் பழையபடி அந்த 65 லட்சம் வாக்காளர்கள், அதுலதான் அவங்க சொல்றாங்க இல்லையா, 30 லட்சம் வாக்காளர் இறந்தே போயிட்டாங்க, 25 லட்சம் வாக்காளர் அவங்க பேரை நீக்காமையே இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு 6.5 லட்சம் புலம்பெயர்ந்துட்டாங்க, 20 லட்சம் புலம்பெயர்ந்துட்டாங்க, அவங்களெல்லாம் நீக்கணும். இதெல்லாம் பண்ணது போக பழையபடி பாத்தீங்கன்னா 7,20,00,000. அதாவது போன எலெக்ஷன்ல எவ்வளவு இருந்ததோ அதுதான் இப்ப கரெக்டான வாக்கு சதவிகிதம் அப்படின்னு. இதனாலதான் நம்ம ஆர்ஜேடி என்டிஏ கூட்டணி ஆர்ஜேடி கூட்டணி ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா இது போனதெல்லாம் நம்ம ஓட்டுன்னு அவங்க பயப்படுறாங்க. ஆனா அது எப்படி இருக்க முடியும்? நம்மளால எப்படி சொல்ல முடியும் போனதெல்லாம் நம்ம ஓட்டு தான் எப்படி சொல்ல முடியும்? அது அதான் இறந்து போறவங்க யாரு போட்டாங்க இல்ல. பட் பீகாரை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல. ஆமா, அது இப்ப எந்த ரீஜன்ல ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரைக் ரேட் நான் கேட்டதுக்கு இன்னும் ஆக்சுவலா ஃபுல் பதில் நீங்க சொல்ல அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய தொகுதியில போட்டி போடுறேன். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல என்ன சொல்லுவாங்கன்னா, போன வாட்டி பாராளுமன்ற தேர்தலில் பாஜக நிறைய சீட்டு ஜெயிக்கணும் அப்படின்னா தனித்து 40 தொகுதியிலும் போட்டி போட்டாதான் நிறைய சீட்டு ஜெயிக்க முடியும் நாங்க. பட் கம்மியா நீங்க அதிமுக கூட்டணியிலே இருந்து வெறும் 5 தொகுதி மட்டும் போக்கஸ் பண்ணி அந்த 5க்கு 5 நீங்க 100% அடிக்கணும். அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். சோ பீகார்ல நிறைய தொகுதி போட்டி போடுறது சாமர்த்தியமா, கம்மி தொகுதி போக்கஸ் பண்றது சாமர்த்தியமா? கரெக்ட். இப்ப நான் அதோட நான் ஒரு क्वेश्चन ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய தொகுதி எது, சின்ன தொகுதி எதுங்கறத அப்புறமா சொல்லுங்க. அடுத்து நான் கண்டிப்பா அது வரேன். அதுக்குன்னே ஒரு டேட்டா வச்சிருக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்குன்னு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதான் ஸ்ட்ரைக் ரேட். இப்போ இப்போ பிஜேபி, காங்கிரஸ், ஜேடியு நான் உங்களோட போட்டிருக்கேன். இந்த ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறது ரெட் லைன்ல இருக்கிறது தான் ஸ்ட்ரைக் ரேட். நீங்க பாத்தீங்கன்னா பாஜக ஸ்ட்ரைக் ரேட் 89% ஸ்ட்ரைக் ரேட் 2010 எலெக்ஷன்ல. ஓகேங்களா? ஆனா 2015 எலெக்ஷன்ல அது ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆனா அவங்களோட வாக்கு சதவிகிதம் பாத்தீங்கன்னா 33%. ஏன்னா கூட்டணி இருந்தாங்களோ, நிறைய தொகுதியில போட்டி போட்டிருக்காங்க. இல்ல 2010ல நிதிஷும் பாஜக ஒரே கூட்டணி. அவங்க 2 பேரும் சேர்ந்து அதுக்குதான் நம்ம ஒரு ஸ்லைடு நம்ம ஜம்ப் பண்ணிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை பார்த்துட்டு அதை பாத்தீங்கன்னா கரெக்டா புரியும். 2010ல பிஜேபி 102 தொகுதியில போட்டி போட்டாங்க. ஆனா 91 தொகுதி வின் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது நிதிஷோட கூட்டணி. நிதிஷோட ஓட்டு வந்திருக்குது. ஆமா, 2015ல 157 தொகுதி போட்டி போட்டாங்க. ஆனா வெறும் 53 தொகுதி தான் வின் பண்ணாங்க. அப்போ வெறும் 33% தான் ஸ்ட்ரைக் ரேட். இதுல 2010ல 90% ஸ்ட்ரைக் ரேட். 10 தொகுதி போட்டி போட்டா 9 தொகுதியில வின்னு. திருப்பி 2020ல நிதிஷும் பாஜகவும் கூட்டணி அப்படின்னா அவங்களோட திருப்பி ஸ்ட்ரைக் ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு 110க்கு 74. சோ இங்க எப்படின்னா நிதிஷ்ங்கிறவர் தான் இல்ல பட் அகைன் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. பட் பழைய ஸ்ட்ரைக் ரேட் அவங்களால வர முடியல. அது ஆன்டி இன்கிரிமென்ட்ஸ் ஃபேக்டர் வர்க் ஆயிருக்குது. ஆமா ஆமா. ஏன்னா இங்க நிதிஷ்ங்கிறவர் எப்படின்னா இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, நிதிஷும் காங்கிரஸும் கம்பேர் பண்ண முடியாது. எல்லாருமே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, காங்கிரஸால தனித்து ஒரு பெருசா ஜெயிக்க முடியாது தனித்து போட்டி போட்டாங்கன்னா. ஆனா காங்கிரஸோட அந்த 4-5% ஓட்டு சேர்ந்தாதான்
டிஎம்கே யார் வேணாலும் ஜெயிக்க முடியும். யார் வேணாலும் ஜெயிக்க முடியும். ஏன்னா மைனாரிட்டியோட வாக்கு உங்ககிட்ட இருக்குன்னு நம்புறாங்க. சோ அதனால ஆனா நிதிஷ் வந்து இதுவே வந்து காங்கிரஸுக்கு 3-4 மடங்கு மாதிரி. ஏன்னா அவர் வந்து குறைஞ்சபட்சம் அவர்கிட்ட ஒரு 15-18% ஓட்டு இருக்கு. அந்த 15-18 பிஜேபியோட ஒரு 19-20% ஓட்டும் சேர்ந்ததுனாலதான் இப்ப ஆர்ஜேடி கிட்டே அதே மாதிரி தான் இருக்கு. நீங்க அதுக்குதான் இந்த முன்னாடி ஸ்லைடு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இவங்களோட ஓட் ஷேர் பாருங்க. பாஜக கூட்டணி 37%. பாஜக கூட்டணி 37%. ஆர்ஜேடி லல்லு கூட்டணி 37%. என்ன பெரிய வித்தியாசம்? 0.03% தான் வித்தியாசம். இல்ல இதுல பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா 2020ல சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வந்து லல்லு பிரசாத் யாதவ் தான், செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி பாஜக, தேர்ட் லார்ஜஸ்ட் தான் நிதிஷ்குமார். அப்படி பார்த்தா அப்படி பாத்தீங்கன்னா ஆமா நீங்க சொல்றது ரைட்டு. ஏன்னா 74 சீட்டு பாஜக வின் பண்ணுது, 75 சீட்டு நிதிஷ் வின் பண்ணாரு. ஆனா ஜேடியு வந்து 43 சீட்டு, நிதிஷ் 43 சீட்டு, காங்கிரஸ் 19 சீட்டு. அப்போ போன தடவை ஒரு நேர்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இது சொல்றேன். காங்கிரஸ்க்கு வந்து அவங்க வந்து 70 சீட்டு தரமாட்டேன்னு சொன்னாங்க முதல்ல. உங்களால அப்படிலாம் ஜெயிக்க முடியாதுப்பா, நீங்க வந்து 50 சீட்ல போட்டி போடுங்க, நாங்க மிச்சம் அந்த 20 சீட்ல நாங்க போட்டி போட்டுக்கிறோம் அப்படின்னு. காங்கிரஸ் ஆமா லல்லுவை மிரட்டி 70 சீட்டு வாங்கினாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அவங்களால 20 சீட், அதுதான் டிஃபரன்ஸ். அந்த 20 சீட்டு ஆர்ஜேடி போட்டுருந்தாங்கன்னா அவங்க ஆட்சி பிடிச்சிருப்பாங்க. அதனால எல்லாருமே சொல்லுவாங்க காங்கிரஸால தான் வந்து போன தடவை லல்லு கூட்டணி தோத்துது அப்படிம்பாங்க. அதைத்தான் இப்ப நீங்க வந்து நம்ம பிரசாந்த் கிஷோர் ஒரு மீட்டிங்லயும் சொல்லுவாரு, ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர்கிட்டையும் சொல்லுவாரு. எல்லாரும் கேட்பாங்க காங்கிரஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, லல்லு எவ்வளவு பிச்சை போடுறாரோ அவ்வளோ, இப்படியே ஹிந்தியில அப்படி சொல்லுவாரு. லல்லு எத்தனை பீக் அவர் எவ்வளவு போடுறாரோ அவ்வளவு சீட்ல அவங்க நிப்பாங்க. அவர் 25 கொடுத்தா 25 நிற்பாங்க, 50 கொடுத்தா 50ல நிப்பாங்க அப்படின்னு. ஏன்னா காங்கிரஸ் அந்த அளவுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் மாதிரி தான் பீகார் காங்கிரஸ் இருக்கு. அவ்வளவேதான். ஏன்னா அங்க வந்து காங்கிரஸ்ல வந்து கண்ணையா குமார்னு ஒரு டெல்லியில ஜேஎன்யூல கம்யூனிஸ்ட், அவர் பீகார்காரரு. அவரை வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே காங்கிரஸோட முக்கிய தலைவரா அறிவிச்சாங்க. கடைசியில ராகுல் காந்தி ஒரு மாசத்துக்கு முன்னாடி எங்க கேம்பெயினுக்கு போறாரு. அவர் வந்து கேம்பெயின் வண்டியில ஏறாரு. முதல்ல தேஜஸ்வி ஏறிட்டாரு, அப்புறம் ராகுல் ஏறாரு, 3வது அந்த கன்னியாகுமார் ஏற ட்ரை பண்றாரு. அவரை வந்து ஆர்ஜேடி காரங்கள தள்ளி விட்டாங்க, நீ எல்லாம் வண்டியில ஏறக்கூடாது அப்படின்னு தள்ளி விட்டாங்க. அப்போ வந்து அதான் இப்போ நம்ம பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு, கன்னியாகுமாரி நீ அந்த பீகார் பக்கமே நான் உன்னை பார்க்க கூடாதுன்ட்டாரு லல்லு, நீ எல்லாம் இங்க வரவே கூடாது. ஏன்னா அவர் வந்து அவரும் ஒரு யூத் லீடர், அவரும் தேஜஸ்விக்கு காம்படிஷனா அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? சோ இதுதாங்க. சோ ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறது வந்து நம்ம நிதிஷ் கையில தான் இருக்கு. அவர் போடுற அந்த அவரோட 16% யாருக்கு தூக்கி கொடுக்குறாரோ அவரோட ஸ்ட்ரைக் ரேட் தான். நீங்க பாருங்க. எஸ் சார். இல்ல செஷனோட லாஸ்ட் क्वेश्चनவே இத கேட்கலாம்னு நினைச்சேன் நானு. ஏன்னா நிதிஷ் கொடுக்கிற ஸ்ட்ரைக் ரேட்டை பொறுத்து தான் நீங்க வந்து வெற்றி தோல்வி இருக்கும்னு இருக்கீங்க. நிதிஷோட ஸ்ட்ராங் ஏரியாஸ் எதுன்னு இப்ப நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து கொங்குல வந்து அதிமுகவை அசைக்கவே முடியாது. கொங்குல வந்து அதிமுக எவ்வளவு ஜெயிக்குதோ அதை வச்சுதான் இங்க ஆளும் கட்சி எதிர்கட்சி மாறும். இப்ப டெல்டால கரண்டா இது இருக்கு, சென்னையில திமுக கோட்டை அப்படி எல்லாம் சொல்றோம். சோ நிதிஷ் அந்த ஒரு 18% ஓட்டு அந்த ஸ்ட்ரைக் ரேட்டுன்றீங்க, அது எந்த ஏரியா, அதுல எத்தனை தொகுதியில வந்து அவர் அஃபெக்ட் பண்றாரு? நான் வரேன். இப்ப நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நம்ம பீகாரோட ஸ்டேட் மேப்பை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் வந்து இங்க மேல ஒரு இது பாருங்க டேபிள். அங்கா, போஜ்பூர், மகத், மிதிலா, சீமாஞ்சல், திருத். இதுதான் வந்து நம்மளோட தமிழ்நாட்டுல இருக்கிற வந்து கொங்கு, தென் மாநிலம், டெல்டா அப்படின்னு பிரிக்கிற மாதிரி. இப்ப இதுதான் வந்து இப்ப நீங்க இதான் மொத்த பீகார். ஓகேங்களா? 6 மண்டலமும் சேர்ந்தது இது. பீகார்ல எவ்வளவு இருக்கு? மொத்தம் 240 அசெம்பிளி, 243, 40 பாராளுமன்ற தொகுதி, 38 டிஸ்ட்ரிக்ட். இதான் பீகார். இப்ப
இப்ப இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து நீங்க அங்கா அப்படின்னு ஒரு இது எடுத்துட்டீங்கன்னா இது எங்க இருக்கு, இது இங்க இருக்கு. ஓகே. இதான் அங்கா, அங்க ம். பிரதேசம். இப்ப இத ஒட்டி இருக்கிறது தான் நான் இப்ப வந்து இப்ப பாருங்க சீமாஞ்சல், இது சீமாஞ்சல். ஓகேங்களா? இங்கதான் ஃபுல்லா கிரீனாவே இருக்கு அந்த சைடு. ஆமா ஆமா ஆமா. இப்ப இங்க இங்க இருக்கு பாருங்க, இந்த 6 தொகுதிகள் இருக்கு பாருங்க, இதெல்லாம் ஏஎம்ஐஎம், அசாதுதீன் ஓவைசி கட்சி. ஓஹோ. 6 அசாதுதீன் ஓவைசி கட்சி. இந்த பச்சை வந்து ஆர்ஜேடி, இது வந்து காங்கிரஸ், அந்த மாதிரி ஒரு தொகுதி. இங்க பிஜேபிக்கு வந்து 1 2 3 4 5 6 7 இந்த இவ்வளவுதான், ஒரு 8 தொகுதிகள் தான் அங்க இருக்கு பிஜேபி. அடுத்தது இது வந்து சீமாஞ்சல். இப்ப போஜ்பூர்னு ஒரு இடம் இருக்கு, இதான் போஜ்பூர். போஜ்பூர் சினிமாலாம் நம்ம பார்த்திருப்போம். சோ அது உத்தரப்பிரதேஷ் பார்டர்ல வருது. ஆமா, அவங்களோட லாங்குவேஜே போஜ்பூரின்னு தான் சொல்லுவோம் நம்ம. இது போஜ்பூர். இதுல ப்ளூ எல்லாம் காங்கிரஸ். ஓகேங்களா? ஓகே. பச்சை வந்து ஆர்ஜேடி, சிகப்பு உங்களுக்கே தெரியும் கம்யூனிஸ்ட். இதுல எங்க பாருங்க, நம்மளோட காவியோ ஜேடியோ ரொம்ப கம்மி இந்த ஏரியால. இத்தனைக்கும் அங்க அந்த ஏரியாவுக்கு ஒட்டி இருக்கிற வாரணாசியில தான் பிரதமர் மோடி நின்று இருக்காரு. யூபில இருந்து அவ்வளோ ஒரு இதுவும் இருக்கும். ஸோ அங்கேயும் பாஜகவுக்கு ஒரு சப்போர்ட் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அதே மாதிரி அடுத்தது மகத பிரதேசம். மகதம் இது மகாபாரத்ல ரொம்ப வெறும் பச்சையா இருக்கு பாருங்க. ஆர்ஜேடி எல்லாமே ஆர்ஜேடி. அதாவது இந்த போஜ்பூர் மகத சேர்த்தீங்கன்னா இது அவங்களோட பயங்கர ஸ்ட்ராங் ஏரியா. அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா மிதிலா. சீமாஞ்சலுக்கும் அங்காக்கும் அடுத்து. ஆமா, அதாவது ஆமா, சீமாஞ்சலுக்கும் அங்காக்கு பிரதேசத்துக்கும் அடுத்தது மிதிலா. இங்கதான் வந்து இந்த சீதாமர்ஹின்னு ஒரு இடம் இருக்கு. இந்த சீதாமர்ஹின்ற ஒரு இடத்த தான் வந்து இப்போ நம்ம நிதிஷ்குமாரும் அமித்ஷாவும் சேர்ந்து சீதைக்கு ஒரு கோயில் கட்டுறதுக்கு பூமி பூஜை பண்ணாங்க, அடிக்கல் நாட்டாங்க. இப்ப கடைசியா சொல்றதுதான் திருஹுத். இங்க பாருங்க நிறைய பிஜேபியா இருக்கு. ஆமா, இங்க வந்து இவங்க கம்மி. அதாவது வெஸ்ட் பெங்கால் பக்கத்துல இருக்கிற சீமாச்சல்லையும் அங்காலையும் பாத்தீங்கன்னா நீங்க ஏஎம்ஐஎம் ஜெயிக்குது அப்படின்னீங்க. அதுக்கு எல்லாரும் வைக்கிற பொதுவான குற்றச்சாட்டுனா அப்படி இன்ஃபில்ட்ரேட் ஆயிட்டாங்க, அவங்க எல்லாம் முஸ்லீம் வாக்கு செலுத்திட்டாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க. இப்படி பார்த்தா நேபாள் பார்டர்ல திரிஹுத் இருக்குது. ஸோ அங்க இருந்து இந்துக்களை கடத்தின்னு வந்து ஓட்டு வாங்கிடுச்சா பிஜேபி? அதாவது இது எல்லாமே வந்து இந்துக்களை கடத்தின்னு வருதுன்றது இல்ல. உங்களுக்கு தெரியும் நேபாளிஸ் வந்து இந்தியா ஃபுல்லா இருப்பாங்க. ஓகேங்களா? சோ ஆனா வந்து இந்த ஏரியாலாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ட்ரெடிஷ்னலாவே இதெல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு வந்த இடம் இதெல்லாம். ஓகேங்களா? அதனால வந்து இன்னைக்கும் வந்து ஆனாலும் நம்ம வந்து அப்படி ஒண்ணும் அந்த ஸ்வீப்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த ஆர்ஜேடி கம்யூனிஸ்ட் எல்லாம் இருக்கிற அவங்களும் அந்த ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. எதுவுமே வந்து நம்ம அப்படி பாத்தீங்கன்னா நீங்க இந்த சீமாஞ்சல்ல நான் வெறும் ஏஎம்ஐஎம் காமிக்கிறேன். இந்த 6 சீட் இருக்கு பாருங்க, 1 அது பை சீட் 6 சீட்டு மாத்திரம் தான் ஏஎம்ஐ ஸ்ட்ராங். இங்க வந்து முஸ்லிம் மெஜாரிட்டி இருக்கிற ஏரியா, இது முஸ்லிம் மெஜாரிட்டி இருக்கிற ஏரியா. பிளஸ் இது வந்து நம்மளோட இது கம்யூனிஸ்ட் வாங்குற இடம், இது காங்கிரஸ், இது ஆர்ஜேடி. இங்கேயுமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து ஜேடி, இது வந்து பிஜேபி, இது வந்து ஜேடியு. இந்த ஒரு மாதிரி லைட் ப்ளூல இருக்கிறதெல்லாம் ஜேடியு. சோ அப்படி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துருது. சோ இதுல வந்து ஆமா, இது வந்து ஒரு ஸ்பிளிட் ஓட்டு ஸ்பிளிட்டா இருந்துதான் மெயின் காரணம். இப்போ நீங்க இந்த எஸ்ஐஆர் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல யாரும் பெருசா சத்தம் போடணும்னா உண்மையிலேயே வந்து நிறைய முஸ்லீம் வாக்காளர்கள் நீக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. பங்காளிகள்னு சொல்லிட்டு பங்களாதேஷ்ல இருந்து வந்த பெங்காலிஸ் எல்லாம் நீக்கிட்டாங்கன்னு மம்தா எல்லாம் சத்தம் போடுறாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஓவைசி ஒண்ணுமே இந்த எஸ்ஐஆர் பத்தி பெருசா அவர் கூச்சல் போடல. அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம ஓட்டு சேஃபா இருக்குன்னு நினைக்கிறாரு. சோ இது வந்து ரொம்ப இந்த டைனமிக்ஸ் வந்து நம்ம
கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும். இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வந்து இந்த எஸ்ஐஆர் வந்து எப்படி பாதிக்கும்னு வந்து நம்மளால ஒரு இப்பவே நம்மளால சொல்ல முடியாது. காங்கிரஸ் வந்து நம்ம பிஜேபி மத்திய கவர்மெண்ட்டுக்கு ஒரு குடைச்சல் கொடுக்கணுங்கிற ஒரு அர்த்தத்துல பண்ற மாதிரி தான் இருக்கே தவிர, பட் அது வந்து உண்மையிலேயே அது எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்றது இப்ப நீங்க அதே மாதிரி இதுலயே நம்ம டக்குன்னு ஒரு இது பாத்துடலாம். நம்ம இதுல எஸ்சி தொகுதிகள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத பாத்துடலாம். எஸ்சி தொகுதிகள்ன்றது வந்து பீகார் ஃபுல்லா இருக்கு, அங்கங்க இருக்கு. எஸ்சி ரிசர்வ்ட் ஏரியா சொல்றீங்க நீங்க? ரிசர்வ்ட் ஏரியாஸ சொல்றேன். இது வந்து பட்டியலின சமூகத்துக்கு உண்டான தொகுதிகள். இது வந்து அந்த இது பழங்குடியினர் எஸ்டி, அது வந்து 2 தான். அதுல ஒண்ணு காங்கிரஸ் வாங்கிடுறாங்க, ஒண்ணு பிஜேபி வாங்கிடுறாங்க. பட் பொதுவாக எஸ்சி கம்யூனிட்டிக்காக ரிசர்வ் பண்ண தொகுதிகள்ல யார் அதிகமா ஜெயிக்கிறாங்க? அதுல வந்து நம்ம பாதி தான் இருக்கு, பாதி பிஜேபி பாதி காங்கிரஸ். அது வந்து ஸ்பிளிட் ஆகி தான் போகுது. எஸ்சி எஸ்டி ரெண்டுமே நீங்க பாத்தீங்கன்னாலும் ஒரு ஈக்குவலா தான் இருக்கு. அது தேசிய கட்சிக்கு தான் முக்கியமா போகுது. ஆமா, தேசிய கட்சிக்கு தான் எப்போதுமே முக்கியமா போகுது. ஏன்னா அங்கதான் நம்புறாங்க. இப்ப நம்ம வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப வந்து கட்சி வாரியாவே நீங்க கேட்டீங்க இல்லையா சார், இப்ப எனக்கு வந்து இது இப்ப நீங்க ஜேடியு எங்க, ஜனதாதள் எங்க இருக்கு அதெல்லாம் கேட்டீங்க இல்லையா. இப்ப நம்ம அதை தான் நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து இப்போ நான் எல்லாத்தையுமே செலக்ட் பண்றேன். இப்போ நம்ம வந்து முதல்ல வந்து மகா கட்பந்தன், அதாவது முதல்ல நம்ம வந்து நம்ம என்டிஏவை பார்த்துருவோம். என்டிஏவை பார்த்தீங்கன்னா இந்த இது சாஃப்ரன் இருக்கிறதெல்லாம் வந்து பிஜேபி, லைட் ப்ளூ கலர்ல இருக்கிறதெல்லாம் வந்து ஜேடி. இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம தெளிவா பார்க்கணும்னா வெறும் ஜேடி, இதெல்லாம் ஜனதாதள் நிதிஷோட கட்சி. இங்க என்னன்னா, அதாவது அவங்களோட பிரசன்ஸ் வந்து 22 பாராளுமன்ற தொகுதியில் இருக்கு, ஆனா 43. நான் நம்ம இந்த பார்த்தேன், இந்த போஜ்பூர், மகத், அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஜேடியுக்கு பிரசன்ஸே கிடையாது. சீமாஞ்சல் ரொம்ப கம்மி, திர்ஹுத் ரொம்ப கம்மி, நடுவுல இந்த மிதிலா அங்க கொஞ்சம் அவங்க அந்த ஏரியால கொஞ்சம் வாங்குறாங்க. ஆனா நாலந்தா அந்த ஜேடியு வந்து இங்க பாத்தீங்கன்னா ஹில்சா, இந்த மாதிரி நாலந்தா, இதுதான் வந்து நம்ம நிதிஷோட ஃபேவரட் கான்ஸ்டிட்யூன்சி நாலந்தா. இங்க வந்து ஜேடியு இது வந்து இங்க நடுவுல ஒரே ஒரு தொகுதி மாத்திரம், பிஹாரி ஷரீஃப்னு ஒரு தொகுதி மாத்திரம் வேற ஒரு போகுது. ஆனா இங்க இதுதான் நிதிஷோட ஏரியா. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியோட ஏரியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிஜேபி இவ்வளோ தொகுதி இல்ல, பிஜேபியும் வந்து ஒரு மாதிரி யூனிஃபார்மா இருக்கு. ஆனா மகத்லயும் போஜ்பூர்லயும் பிஜேபியும் கிடையாது, ரொம்ப கம்மி, சுத்தமா இல்ல. அதாவது இந்த நான் ஆரோல் இப்படி காமிக்கிறேன் பாருங்க, இந்த ஏரியா ஃபுல்லா ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. இப்ப இவங்களோட கூட்டணி பார்ட்னர் வந்து இப்போ வந்து விஐஎஸ்பின்றவங்க வந்து போன எலெக்ஷன்ல என்டிஏல இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து அவங்க இது கூட கட்சி மாறிட்டாங்க, இது கூட்டணி மாறிட்டாங்க. அவங்க வந்து வின் பண்ணது இந்த 3 தொகுதிகள். ஷாஹிப்கஞ்ச், அது வந்து எல்ஜேஎஸ்பி. நான் வந்து ஒரு முன்னோட்டமா நான் போட்டிருக்கேன். ஏன்னா போன தடவை ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயிச்சாரு, ஷாஹிப்கஞ்ச். ஓகே, மத்திஹானி அப்படின்னு ஒரு தொகுதியில தான் ஜெயிச்சாரு. ஏன்னா அவர் வந்து போன எலெக்ஷன்ல ஜேடியோட போட்டி போட்டு அவர் தோத்தாரு. அதாவது ஜேடியோட வெற்றி வாய்ப்பை பறிச்சு, அதாவது நான் எனக்கு 2 கண்ணு போனாலும் எனக்கு என்ன, எனக்கு 2 கண்ணு, ஆமா ஜெயிக்க கூடாதுன்னு அவர் போட்டி போட்டாரு. ஆனா இவருக்கு தான் 2 கண்ணும் போச்சு, ஜேடியுக்கு 1 கண்ணு தான் போச்சு. இந்த தடவை அதை புரிஞ்சுக்கிட்டு அவரு வந்து பிஜேபி கூட்டணியிலே வந்துட்டாரு, அவரு என்டிஏ கூட்டணியில. ஸோ இதான் என்டிஏவோட இது. இப்போ நம்ம மகா கட்பந்தன், அதாவது இது வந்து ஆர்ஜேடி லல்லுவோட கூட்டணி. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மகத் போஜ்பூர்ல தான் உங்களுக்கு நிறைய அடிச்சிருக்காங்க. ஆமா, சீமாஞ்சல் ஏரியா இதுவா சொன்னா, சீமாஞ்சல் ஏரியால நம்ம வந்து சொல்ற மாதிரி சிறுபான்மையர் இருக்கிறதுனால அது அசாதுதீன் ஓவைசி இல்ல அவங்க இருக்கிற கூட்டணி அவங்க ஏரியாவுக்கு தான் போறது. இதுல நம்ம வந்து தெளிவா பார்க்கணும்னா, இப்போ வந்து சிபிஐ ரொம்ப கம்மி, ஒரே ஒரு தொகுதி தான் வின் பண்ணியிருக்கிறாங்க போன தடவை, 2 தொகுதி, சாரி
இந்த 2 தொகுதி தான். பக்ரி அப்புறம் தேக்ரா அப்படின்னு ஒரு 2 தொகுதி. சிபிஐஎம் அதே மாதிரி 2 தொகுதி தான். அந்த அதாவது போஜ்பூர் ஏரியாலையும் இந்த நடுவுல மித்திலா ஏரியாலையும் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. சிபிஐஎம்எல் நிறைய வின் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 12 தொகுதியில வின் பண்ணியிருக்காங்க சிபிஐஎம். மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அவங்களுமே பாத்தீங்கன்னா இந்த போஜ்பூர் ஏரியால தான், போஜ்பூர் மகத் ஏரியால. அவங்க எல்லாம் மகாகட்பந்தன் அந்த ஏரியா நீங்க சொன்ன மாதிரி லாலு பிரசாத் எங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களோட ஓட் டிரான்ஸ்ஃபரும் நடந்திருக்கு. அதாவது சிபிஐஎம் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமா அவங்க லல்லுவோட கூட்டணி தான் இருக்காங்க. அவங்க அதாவது 1990ல முதல்ல லல்லு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுல இருந்தே அவங்க ஸ்டெடியா அங்கதான் இருக்காங்க. 35 வருஷமா அவங்க அங்கேயே தான் இருக்காங்க. அவங்க அதே மாதிரி ஐஎன்சி ஓவராலா அதான் ஃபைனலா நான் கேட்க வேண்டிய கொஸ்டின் என்னன்னா, இப்ப பார்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ஜேடி தான் நீங்க சொல்ற மாதிரி லாலு பிரசாத் யாதவோட கட்சி தான் 2 இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் நிதிஷ்குமாரோட வெற்றி ஏரியா அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். என்னதான் ஜங்கல் ராஜா இருந்தாலும் லாலு பிரசாத் வந்து அங்க ஒரு பெரிய ஸ்டாச்சர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. சோ இதுதான் என்னோட ஃபைனல் கொஸ்டின். நிதிஷ்குமாரோட புகழ் குறைகிறதா? விக்னேஷ், இது இங்கதான் நீங்க பாக்கணும். இதான் லாலுவோட பிரசன்ஸ். பிஆர் ஃபுல்லா நிறைஞ்சிருக்காரு பாருங்க. நீங்க வந்து வேற யாரையுமே இந்த மாதிரி சொல்ல முடியாது. அவரோட பிரசன்ஸ் வந்து பிஆர் ஃபுல்லா இருக்கு பாருங்க. சோ ஜங்கல் ராஜ் கொடுத்ததுக்கு அப்புறமும் அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஒண்ணா கேக்குறோம். அதாவது இது எப்படின்னா அடிப்படையில சில விஷயங்களை அவங்களுக்கு அமைச்சு கொடுத்துட்டாங்க. அதாவது இப்ப என்னன்னா இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்ப வந்து தமிழ்நாட்டுல வந்து திமுக அதிமுகக்குன்னு ஒரு தொகுதிகள் இருக்கு. நீங்க என்ன பண்ணாலும் அவங்களை அங்கே சென்னை ஏரியால அடிப்படையா சென்னை ஏரியா, அதே மாதிரி கொங்கு ஏரியா அதிமுகக்கு, தென்மண்டலம் அதிமுகக்குன்னு சொல்ற மாதிரி, டெல்டா திமுகக்குன்னு சொல்ற மாதிரி அடிப்படையில அவங்களுக்கு ஒரு தொகுதி இருக்கு. அத வந்து நம்ம அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. அது அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. அதாவது அதுதான் சொல்லுவாங்க, அதாவது எம்ஒய் கான்ஸ்டிட்யூன்சி அப்படிவாங்க, முஸ்லீம் யாதவ் கான்ஸ்டிட்யூன்சி அப்படி. அது அவங்களுக்கு தான் போகும். அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது. என்னைக்கா இருந்தாலும் அவங்களுக்கு தான் போகும். ரைட். தேங்க்யூ சார். ஆக்சுவலி டூ மச் ஆஃப் இன்சைட்ஸ் இன்னைக்கு. அண்ட் 40 நிமிஷம் போனது வந்து நம்மளுக்கு உண்மையிலேயே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். 40 நிமிஷம் ஆயிடுச்சா? நம்ம இவரு கேட்ட மாதிரி நம்ம அவருக்காக மாத்திரம் இந்த ஒரு 2 நிமிஷம் அதை நம்ம இது பண்ணிடுவோம். இப்போ நம்ம இவரு கேட்டாரு, இருக்கிறதுலயே பெரிய தொகுதி எது, சின்ன தொகுதி எது அப்படின்னு கேட்டாரு. இதுதான் வந்து வாக்காளர்கள் அடிப்படையில இது போன வருஷம் வாக்காளர், இன்னும் இந்த வருஷத்துக்கு நம்ம ஃபைனலைஸ் ஆகல. உங்களுக்கு இங்க நல்ல வெள்ளையா ஒரு தொகுதி தெரியுதா? அதுதான் வந்து இருக்கிறதுலே சின்ன தொகுதி. அதுக்கு பேர் வந்து பார்பீகா. முதல்ல இருக்கு பாருங்க, இங்க பார்பீகா. அது வந்து 2,15,000 வாக்காளர்கள் தான் அங்க. இதான் அந்த தொகுதி. ஓகேங்களா? அது மகத் ரீஜன்ல வருது. அப்புறம் ஷேக்புரா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நவாதா பார்லிமெண்டரி கான்ஸ்டிட்யூன்சி நேம். இருக்கிறதுலே நீங்க பாத்தீங்கன்னா மேப்ல ரொம்ப குட்டியூண்டா இருக்கும். அது அதுதான் வந்து தீகா அப்படின்னு ஒரு ஏரியா. அதுதான் டிகா. அது வந்து இங்க இருக்கு, இத்தினூண்டா இருக்கு பாருங்க. அதுதான் இருக்கிறதுலே பெரிய வாக்காளர் உள்ள தொகுதி. 44 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க அங்க. இது வந்து மிச்சதெல்லாம் வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. மேக்ஸிமம். சோ இதுதான் வந்து பீகார். இது அப்புறம் வந்து இன்னொரு, இப்ப லல்லு பிரசாத் யாதவ் வந்து அவர் வந்து எம்எல்சியா தான் ஃபர்ஸ்ட் தேர்வானார் 1990ல. ஓகேங்களா? அப்புறம் அவரு வந்து ராகோபூர்னு ஒரு தொகுதியில அவர் வந்து போட்டி போட்டாரு. அந்த தொகுதி வந்து இப்ப தேஜஸ்வி யாதவ் வச்சிருக்கிறாரு, ராகோபூர். அது வந்து ஹாஜிபூர்னு ஒரு பாராளுமன்ற தொகுதியில இருக்கு, திருஹுத் ஏரியால இருக்கு. தன்னோட தொகுதியை தன் மகன் வச்சுக்கலாம். நம்ம வந்து நம்ம போக போக எலெக்ஷன் நெருங்க நம்ம வந்து ஒரு எம்எல்ஏவும் எப்படி இதுல வந்து
இது வந்து நம்ம கடந்த 2 தொகுதியில 2 எலெக்ஷன்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஜயகுமார் சின்ஹான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் இப்போ பிஜேபியில கவர்மெண்ட்ல டெப்டி சிஎம்மா இருக்காரு. ஸோ நம்ம அவரோட கடந்த 3 எலெக்ஷன் அவர் யாரை தோக்கடிச்சாரு, அதாவது முதல்ல ஆர்ஜேடியை தோக்கடிச்சாரு, அப்புறம் ஜேடியு தோக்கடிச்சாரு, அப்புறம் காங்கிரஸ் தோக்கடிச்சாரு. ஸோ இதை வந்து நம்ம இப்படி கூட நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தேங்க்ஸ் லாட் சார், தேங்க்ஸ் லாட். உண்மையிலே ஒரு பியூட்டிஃபுல் இன்சைட்ஸா இருந்துச்சு. நேயர்களுக்காக நான் வந்து அதை சமரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நேயர்களே ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்ததுலேயே வந்து ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி அப்படின்றதுல தான் இந்த பீகாருக்கான டைனமிக்ஸை நம்மளால புரிஞ்சுக்க முடியுன்றதை பார்க்குறோம். காரணம், தமிழ்நாட்டில் 72% ஓட் பண்ணதுக்கு அப்புறமும் அங்க வந்து ஓட் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த ஜனங்களுக்கு வந்து பொறுப்பே இல்லையா, ஏன் இவ்வளவு கம்மியா ஓட்டு போடுறாங்க அப்படின்ற மாதிரி. பட் பீகாரை பொறுத்த வரைக்கும் 62% அப்படின்றது வந்தாலே ஒரு பெரிய சாதனையாக இருக்கிறது. ஸோ அங்க படிப்பறிவு இல்லையா, இல்ல வந்து நடந்த காட்டாட்சியில வந்து வெறுத்து போய் மக்கள் வரலையா அப்படின்றதெல்லாம் இருக்கும்போது இப்போ பிரசாந்த் கிஷோர் குறைந்தபட்சம் அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு ஃபேக்டரா இருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம பார்த்த சார்ஜி சார் வந்து நம்புறாரு. அண்ட் அடுத்து பெரிய கட்சிகள் பாஜக, காங்கிரஸ் மாதிரி பெரிய பெரிய கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராகவும் பிளே ஆயிருக்குது. அந்த ஸ்ட்ரைக் ரேட்டு டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம நிதிஷ்குமார் இருக்கிறாரு. காரணம், பாஜக சில சமயம் கம்மியான தொகுதியில போட்டி போட்ட போது அதிகமா ஜெயிச்சிருக்கு, அதிக தொகுதியில போட்டி போட்டு மண்ணையும் கவி இருக்கிறத பாக்குறோம். ஸோ அந்த ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்றது பியூர் அண்ட் பியூர் அலையன்ஸை பேஸ் பண்ணி தான், அதுவும் நிதிஷ்குமார் எந்த அலையன்ஸ் இருக்காரு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்ட்ரைக் ரேட் வந்து டிசைன் ஆகுது. அண்ட் ஓவராலா இந்த வீடியோல நம்ம ஒரு டெக்னிக்கலான சில டேர்ம்ஸ், இனிமேல் வரப்போற வீடியோக்கான சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து பார்த்தோம். அதாவது பீகார்ல எந்தெந்த ரீஜியன் அப்படின்ட்டு, திரிஹுத் ஆகட்டும், சீமாஞ்சல் ஆகட்டும், அங்கா ஆகட்டும், மகத் ஆகட்டும், போஜ்பூர் ஆகட்டும், ஒவ்வொன்றுமே ஒரு டெக்னிக்கல் வேர்டு மாதிரி தான் நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. பட் ஆஸ் த வீடியோ ப்ராக்ரஸ் நம்மளுக்கு வந்து அது ஈஸியா நம்மளால கேப்சர் பண்ண முடிஞ்சதை பார்க்குறோம். அந்த ஒவ்வொரு ஏரியாலையும் யாரோட ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்றது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இது நிச்சயமாக அடுத்தடுத்த வீடியோல வந்து நம்ம ஒரு அனலைசிஸ் பண்றதுக்காக யூஸ் ஆகும். அண்ட் ஃபைனலா வந்து பார்க்கும்போது கூட்டணி கணக்குகள் எப்படி டிசைட் ஆகும். ஏன்னா ஆர்ஜேடி பார்த்தீங்கன்னா ஓவராலா ஸ்ப்ரெட் ஆயிருக்குது. நிதிஷ்குமார் ஒரு சில இடத்துல ஸ்ப்ரெட் ஆயிருக்காருந்தோம், அவரோட டாமினன்ஸ் அப்படின்றது குறையுது. ஸோ இதற்கு அடுத்த எபிசோட்ல வந்து நம்மளுக்கு புதிய புதிய கேள்விகள் வருது. யார் யாருடன் சேர்ந்தால் பெனிஃபிட், யார் யாருடன் பிரிந்தால் என்ன பெனிஃபிட், நிதிஷ்குமாரோட இன்ஃபுளுன்ஸ் எந்த அளவுக்கு ஆக போகுது, மீண்டும் ஆட்சியை தக்க வைப்பாரா, இல்லை காட்டாட்சி என்று சொல்லப்பட்ட லாலுவின் ஆட்சி திருப்பி வருமா, அந்த மாதிரி எண்ணற்ற கேள்விகள் நம்மளோட இப்போ வந்து தொக்கி நிற்கிறது. ஒவ்வொரு கேள்வியாக நிச்சயமாக அடுத்தடுத்த வீடியோக்களில் விடை தேடுவோம். மிக்க நன்றி சார், பொறுமையா இவ்வளவு அழகா அந்த பிரசன்டேஷன் மூலமா நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஓபன் பண்ணி விடுறதுக்கே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார். மீண்டும் நிச்சயமாக இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி.